டே 27 ஆஃப் த 100 டேஸ் சேலஞ்ச் அண்ட் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால எந்திரிக்கும் போது 12:15 ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கிராஸ். ஓகே, ஸோ இது வந்து தெரில, இது வந்து இருந்து டைமுக்கு எந்திரிச்சு சாப்பிட்லன்னா ஓகே, பட் ஓகே மிஸ் ஆயிடுச்சுங்கிறக்கே கிராஸ் போட்டுக்கலாமே. ஓகே, லஞ்ச் டைமுக்கு சாப்பிட்டு தான் நினைக்கிறேன். ஒரு 1:45 2 கிட்டே சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்ச் ஆன் டைம் தான் சாப்பிட்டுட்டோம். அண்ட் டின்னரும் சாப்பிட்டுட்டேன். இன்ஃபேக்ட் வந்து 9 o'clock 8:45 9 கிட்டே சாப்பிட்டுட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டோன்னா சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ பசிக்குது. இப்போ டைம் வந்து 11:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் பசிக்குது. ஸோ இது கிராஸ் போடுறதா டிக்கு போடுறதா என்ன ஏதுன்னு தெரியல. பட் டிக்கே போட்டுக்கலாங்க, ஏன்னா நான் சாப்பிட்டுட்டேன் இல்லையா. ஸோ அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டவும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதை டிக்கு போட்டேன். பட் இப்போ மறுபடியும் பசிக்குது. சாட்டர்டே நைட்டுங்கிறதுனால கொஞ்சம் முடிச்சுட்டும் இருப்பேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பசிக்குங்கிறக்காக இப்போ நான் சாப்பிட்டு போகிறேன். ஏதாச்சும் யோசிச்சிருக்கேன் என்ன சாப்பிட்டுன்னு தெரியல. பட் யா, இட் இஸ் ட்ரைங் டு டூ சம்திங். ஸோ இது டிக்கே நான் போட்டுக்கிறேன். பட் வாக்கிங் அகேன் மிஸ்ட். அதை நான் ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் தெரிலங்க, எனக்கு என்னமோ அது செட்டே ஆகலை. ஆனால் வந்து சேலஞ்சுன்னு எடுத்தால் அது பண்ணணும். அது வந்து எனக்கு காரணம் சொல்கிறது வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. என் மேலேயே எனக்கு வெறுப்பாக இருக்குது. உங்களை நான் இது ஏமாத்துறேன் நான் இந்த விஷயத்தில். உண்மையிலே ஐம் நாட் ஹாப்பி. அது வந்து அதான் சொல்கிறேன், பிடிக்காத விஷயத்தை பண்ணுறதான சேலஞ்சு. சரியா, அது வந்து ஏன் இப்படி மிஸ் ஆச்சு, ஒரு வாட்டி மிஸ் ஆனது இன்னும் 10-12 நாளாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் அட் ஆல் ஹாப்பி. ஐம் ரியலி பிஸ்ட் ஆஃப். ஓகே, பட் நெவர்தலெஸ் ஓகே. பட் தூங்குறது அகேன் இப்போ 11:45 கிட்ட ஆயிடுச்சுன்னா இனி 10 நிமிஷத்தில் தூங்குறதுலாம் சான்ஸ் இப்போ சாப்பிடே போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ அகேன் அதுவும் கிராஸ் தான். ஸோ ப்ரிட்டி டீசென்ட் டே. ஷூட்டும் கொஞ்சம் லைட்டாகவே வச்சுக்கிட்டேன். ரொம்ப நிறையா ஷூட் பண்ணலை, பிகாஸ் எனக்கு முடியல. 2 வீடியோ தான் ஷூட் பண்ணேன். 1 அப்லோட் பண்ணேன், இன்னொன்று அப்லோடும் பண்ணல. அப்படி விட்டுட்டேன். ஒரு மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போவோம், எனக்கு நாளை விட்டுருவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போவோம் மாதிரி விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக. ஸோ யா, ஆஸ் ஆஃப் நவ் ஃபுட்டோடது மட்டும் கொஞ்சம் நல்லாவே ரெகுலரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்லீப் நெக்ஸ்ட் பெட்டர்னு சொல்லுவேன். வாக்கு தான் ரொம்ப இன்டிசிப்ளின்டாக போயிட்டுருக்கு, விச் ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் அட் ஆல். ஸோ தட்ஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் அ சேலஞ்ச். you're not ready to do it, but you have to do it anyway. ஓகே, நான் அதான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே, டன். காரணம் சொல்ல மாட்டேன், நான் சரி பண்ணுறேன், அவ்வளோதான். சரியா, நோ மோர் ப்ராமிசஸ் ஆர் ஃபேக் ப்ராமிசஸ். ஐ ஹேவ் டு புஷ் மை செல்ஃப், ஐ ஹேவ் டு டூ இட். ஓகே, ஸோ யா, ரைட், டன். ஸோ நீட் டே அழகாக போச்சு, நீட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சண்டே நாளைக்கு என்ஜாய் பண்ணுங்கள், கூப்பிடப்படுத்து தூங்குங்க, இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை வெளியே போங்க, ஜாலி பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள். பிகாஸ் மண்டேலேருந்து யூனோ வாட் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் டேக்கு அகேன் ஒரு வாரத்துக்கு வேலை பார்க்கணும். ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஜாலியாக ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறேன். நானும் போய் ஜாலியாக ஃபன்னாக தூங்கி இருந்துச்சு. நாளைக்கு என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம் சொல்கிறேன். இப்போதுக்கு திஸ் இஸ் மை 27th டே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கண்டினியூங் டு சப்போர்ட். கொஞ்சம் பொறுமையாக எனக்கு பேஷன்ஸ் காட்டுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க பார்த்ததுக்கு நன்றி. நான் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்க போங்க. டாடா, பை, டேக் கேர், குட் நைட் பண்ணிடுங்க. ஓகே.